ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவா உப்புமா. நம்ம சேனலில் ஆல்ரெடி சூஜி ரவா வச்சு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு எலக்ட்ரிக் குக்கரில் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம இன்னொரு வெர்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நான் இருக்கிறதுலே ஸ்மால் வெரைட்டி கோதுமை ரவா எடுத்துகிட்டு இருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் மீதி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம 1/2 கப் ரவா வச்சு தான் குக் பண்ண போகிறோம். நல்ல பொலப்பலான கோதுமை ரவா உப்புமாவோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கனமான வாண்டியில் லோ மீடியம் ஃப்ளேமில் 30 எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின இஞ்சி, 3லேருந்து 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு வெங்காயத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற சைஸில் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு சுமாராக ஒரு 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு கேரட், 1/4 கப்பு பீன்ஸ், 1/4 கப்பு பட்டாணி, மொத்தத்தில் 1/2 கப்பு கோதுமை ரவாக்கு 3/4 கப்பு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப்பு பொடிசாக நறுக்கினா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கவர் பண்ணி 4 நிமிஷம் குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1/2 கப்பு ரவாக்கு 1 கப்பு தண்ணி, இதான் கணக்கு. 1 கப்பு தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் குக் பண்ணலாம். தண்ணி நல்லா தளத்தலான்னு கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ மீடியம்லேருந்து லோக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு கோதுமை ரவாவை சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கவர் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இந்த 5 நிமிஷத்தில் தண்ணி கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நல்ல கனமான வாண்டியில் 5 நிமிஷத்துக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ரொம்ப லைட் வாண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்சார்ப் ஆகும். அது டைமை மட்டும் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குக் ஆகிடுதா இல்லையாங்கிறத டேஸ்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு குக் ஆகலைன்னா தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் கவர் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். உப்புமா கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். இது ஃப்ளேவருக்கு மட்டும் இல்லை, இது நல்ல டெக்ஸ்டரும் கொடுக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணோன்னா இந்த நெய் ஆட் பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் பிரச்சனையே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்டிங் டைம் கொடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உப்புமா போலான்னு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் சொன்ன டைமிங்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/2 கப்பு கோதுமை ரவாக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 1/2 கப்புக்கு நான் சொன்ன டைமிங்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், முக்கியமாக கனமான வாண்டி இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி குக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா சில டிப்ஸ் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை ரவா உப்புமா ரெடி. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.